Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வெங்கட். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ இந்த பைக்குங்கிறது மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். ஸோ அதனால இந்த மிடில் கிளாஸ் பசங்கலாம் ரொம்ப பட்ஜெட் போட்டுலாம் பைக் வாங்க முடியாது. 2 லட்சம் 3 லட்சம்னா பைக் கண்டிப்பா வாங்க முடியாது. ஸோ ஓரளவு ஒரு டீசெண்டா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கிற ஒரு டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ்ன்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோல நான் செலக்ட் பண்ண ஒரு 5 பைக்கை இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஃபுல் ஸ்பெக்ஸும் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் ஓரளவு எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே பிடிச்ச பிளஸ் அண்ட் மைனஸ். ஸோ அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல நான் ஃபுல்லாவே சொல்ல போறேன். ஸோ கைஸ், இந்த லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்டா வச்சிருக்க பைக் என்னன்னா டிவிஎஸ் Apache RTR 4V BS6 மாடல். ஸோ இது எதுக்கு நான் ஃபர்ஸ்டா வச்சிருக்கேன்னா, இந்த பைக்ல எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்கு கைஸ். 200cc இருந்தாலும் 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் வருது. இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் மதுரை ரேட்டுக்கு 1,47,000 ரூபாய் வரைக்கும் வருது. பட் இருந்தாலும் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இது கொடுத்திருக்காங்க. இது 197.75cc கிட்ட இருக்கு. இருந்தாலும் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 130 to 140 கிட்ட போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறாங்க. மைலேஜும் 35 to 40 கிட்ட கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ தென் இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. தென் GTT. ஸோ இந்த பைக்ல நீங்க ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் ஜஸ்ட் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வண்டி மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இதுல கொண்டு வந்திருக்காங்க. டுவல் சேனல் ABS, சேஃப்டி, தென் ஸ்லிப்பர் கிளட்ச், நிறைய ஃபியூச்சர்ஸ் இந்த வண்டியில இருக்கு. தென் ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ங்கிறது எல்லா பைக்லயுமே இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம எப்படி சொல்றோம்னா, சப்போஸ் நம்ம இதுக்கு அது செட் ஆகலன்னா தான் அது நெகட்டிவ்னு சொல்றோம். ஸோ அந்த வகையில எனக்கு இந்த வண்டியில நெகட்டிவ்னு பட்டது ஒரே விஷயம்னா 5 கியர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. எதுக்கு டிவிஎஸ் ரொம்ப வருஷமாவே 5 கியர்ல தான் இருக்கு. எப்ப 6th கியர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. மேபி அதை அப்டேட் பண்ணா கண்டிப்பா அது ஒரு சூப்பரான ஒரு பைக்கா இருக்கும். கண்டிப்பா இது டூரிங்க்கும் செட் ஆகும். ஸோ எல்லா இதுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு பைக் தான் இந்த டிவிஎஸ் RTR 200ங்கிறது. ஸோ அதனாலதான் இதை நான் ஃபர்ஸ்டா வச்சிருக்க பைக் என்னன்னா பஜாஜ் பல்சர் NS 200. சப்போஸ் உங்களுக்கு ஸ்போர்ட்டி லுக் பிடிக்கும்னா நீங்க RS 200க்கும் போலாம். ஸோ NS 200 ஒரு வேற லெவல் பைக்னே சொல்லலாம். ஸோ NS 200க்கு ஒரு எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் NS 200 லவ் பண்ணுவாங்க. ஸோ என் செட்லயே நிறைய பேர் NS 200 வச்சிருக்காங்க. ஸோ NS 200ங்கிறது நானும் நிறைய ஓட்டி இருக்கேன். டூரிங்ல எல்லாம் நிறைய ஓட்டி பார்த்திருக்கேன். அந்த ஒரு பைக் ஒரு சூப்பர்வான ஒரு பைக். 199.5cc. ஸோ அந்த பைக்கும் ட்ரிபிள் ஸ்பார்க், நிறைய ஃபியூச்சர்ஸ் அதுலயும் வச்சிருக்காங்க. தென் மைலேஜும் அந்த BS4 மாடல்லே 32 to 35 கிட்ட வரும். இப்ப மண்டேட்டரியா ஃபியூல் இன்ஜெக்ஷன் BS6ல கொண்டு வந்ததுனால கண்டிப்பா அதை விட 40 டச் ஆகுறதுக்கு கண்டிப்பா இந்த BS6 மாடல் டச் ஆகும். ஸோ நான் இன்னும் BS6 மாடல் எதுவுமே ஓட்டி பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் ஃபியூல் இன்ஜெக்ஷனால கண்டிப்பா மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல 6 ஸ்பீட் கியர், தென் டாப் ஸ்பீட்லாம் கண்டிப்பா 140+ அசால்ட்டா போகும். 160 கூட போகும் எக்ஸாஸ்ட் எல்லாம் மாத்தணும்னா. நிறைய வீடியோஸ் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதனால நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ இந்த பைக் டூரிங்க்கும் வேற லெவல்ல செட் ஆகும்னே சொல்லலாம். நான் நிறைய இந்த வண்டியில டூரிங் போயிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். சோ இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸும் 1,46,000 ரூபாய் தான் வருது. தென் இந்த வண்டியில எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா, டுவல் சேனல் ABS இந்த BS6ல கண்டிப்பா கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த தடவையும் அவங்க சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க. 2 சேனல்லையும் அந்த ஸ்பீட் சென்சார் இருக்கும். பின்னாடியும் அந்த ABS ரிங் மாதிரியே இருக்கும். பட் ஆனா அது ஸ்பீட் சென்சார் தான். டுவல் சேனல் ABS கிடையாது. டுவல் சேனல் ABS கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட்ல இந்த டுவல் சேனல் ABS கொடுத்திருந்தா ஃபர்ஸ்ட்ல கண்டிப்பா வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாம எல்லாருமே இந்த எமிஷனை கூட்டுறனால பவரை குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனா பஜாஜ் பல்சர் NS 200 மட்டும் பவரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். சோ நிறைய இது இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் கேட்டலிக் கன்வெர்ட்டர் எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து எமிஷனையும் கரெக்டான லெவல்ல வச்சிருக்கிறது ஒரு ரொம்பவே சிறப்புன்னு சொல்லலாம். நான் மூணாவதா வச்சிருக்க பைக் என்னன்னா ஹீரோ Xpulse 200. சோ ஹீரோ தரப்புல இருந்து ஒரு பட்ஜெட் லெவல் 200cc பைக் இது லான்ச் பண்ணிருக்காங்க. Xpulse 200ங்கிறது ஒரு பைக். இதை நீங்க 1.25 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே கண்டிப்பா எடுத்துடலாம். நான் பார்த்த ஆன் ரோட் பிரைஸ் மதுரைக்கு 1,23,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. சோ இந்த பைக்
பவர் ஸ்பீடு இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம்னா கண்டிப்பா அந்த பைக் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. பட் ஆனா நான் நிறைய டூரிங் போவேன், அட்வென்ச்சர்லாம் அந்த ஆஃப் ரோடிங்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த பைக் உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஆஃப் ரோட் போற ஒரு பைக்னா கண்டிப்பா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 சொல்லியிருக்கேன். நான் ஓட்டி பார்த்திருக்கேன். கண்டிப்பா ஆஃப் ரோடிங்லாம் கண்டிப்பா பக்காவா பண்ணும். மைலேஜும் 40 கிட்ட வந்து தரும். டாப் ஸ்பீட்லாம் ரொம்பவே கம்மி தான், 125 கொஞ்சம் திணறிட்டு தான் ஏறும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பீடு முக்கியம் இல்ல, எனக்கு வந்து இந்த அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால ஏதாவது ஒரு பைக் சஜஸ்ட் பண்ணா கண்டிப்பா நான் எக்ஸ்பல்ஸ் 200 வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து உங்க ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சருக்குன்ட்டு எடுத்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 200 இருக்கலாம். உங்களுக்கு பட்ஜெட் நிறைய இருந்ததுன்னா ஹிமாலயன் அந்த மாதிரி பைக்ஸ் கூட போகலாம். பட் ஆனா பட்ஜெட்டுக்குள்ளனா கண்டிப்பா எக்ஸ்பல்ஸ் 200 வந்து ஒரு நல்ல பைக்கா இருக்கும். கைஸ், இந்த லிஸ்ட்ல வந்து நான் 4th வச்சிருக்க பைக் என்னன்னா சுசுகி ஜிக்ஸர் SF. ஸோ அந்த ஒரு டிசைனே வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இந்த BS6 மாடல்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஹெட் லேம்ப். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனா இருந்துச்சு. ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நார்மலா வந்து இந்த சுசுகி ஜிக்ஸர் பைக்கே எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பிடிச்ச ஒரு பைக்கு. ஸோ ஒரு 150cc வந்து ஒரு நல்ல பைக் எடுக்கணும்னா கண்டிப்பா எடுக்கலாம். இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹைட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்தப்பே நான் ஜிக்ஸர் தான் எடுக்கலாம்ன்ற ஒரு இதுல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் R15 V3ன்ற ஒரு பைக் வந்து எடுத்தேன். ஸோ அதை தான் இப்போ ஒரு 1.5 வருஷமா வச்சிருக்கேன். பட் ஆனால் ஜிக்ஸர் SFம் வந்து ஒரு நல்ல பைக், 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள எடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல பைக். மைலேஜ்லாம் வேற லெவல்ல தரும். கண்டிப்பா 45ல இருந்து 55 வரைக்கும் கூட நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுலயும் வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன், ABS வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அட்ராக்டிவ் டிசைனுக்கு. ஸோ சுசுகி ஜிக்ஸர் SF வந்து ஒரு நல்ல டிசைன்லயும் இருக்கணும். தென் ஒரு நார்மலா ஒரு டூரிங் போறதுக்கும் வந்து இது வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் செட் ஆகும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லைனாலும் கண்டிப்பா வந்து இந்த பைக் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதுவும் வந்து நான் 4ஆவதா வச்சிருக்கேன் இந்த லிஸ்ட்ல. இந்த லிஸ்ட்ல நான் லாஸ்டா வச்சிருக்க பைக் என்னன்னா Yamaha FZ வெர்ஷன் 3. ஸோ இந்த பைக் வந்து ஒரு ஆன் ரோட் பிரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 1,20,000 வரைக்கும் வருது. பட் இருந்தாலும் வந்து ஒரு 150cc ஒரு நல்ல பைக்குன்ட்டு FZஐயும் சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய பைக் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஹார்னெட், அப்பாச்சி 160 நிறைய பைக் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு வந்து நான் செலக்ட் பண்ண ஒரு 5 பைக்ல வந்து எனக்கு வந்து இதெல்லாம் ஓரளவு நல்ல பைக்குன்னு தோணுச்சு. நீங்க அப்பாச்சி 164 வந்து எடுக்கலாம் தாராளமா. அந்த பைக்கும் வந்து சூப்பரா இருக்கும். டிசைனும் வந்து சூப்பரா இருக்கு. FZ25 அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிசைனும் வந்து நல்லா இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச பைக்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ ஓரளவு வந்து எனக்கு பிடிச்சு தென் ஸ்பெக்ஸ்லயும் வந்து ஓரளவு நீட்டா இருக்க பைக் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்பாச்சி 164 நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த அஞ்சாவது பைக்கா வந்து அதையும் நான் சொல்றேன். அதே அப்பாச்சி RTR 200 4V இருக்க ஸ்பெக்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுலயும் GTT, ஸோ எல்லாம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நிறைய ஸ்பெக்ஸ் வந்து அப்பாச்சி 164 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க அதையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு டாப் 5 பைக்ஸ் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்ப. ஸோ உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. ஸோ நார்மலாவே எந்த ஒரு பைக்கும் வந்து ஃபுல் அந்த ஒரு 100% வந்து எந்த பைக்லயுமே கொடுக்க முடியாது. ஸோ எல்லாத்துலயும் ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நெகட்டிவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பைக்கை வந்து நீங்க இது பண்ணி எடுங்க, டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பைக் வந்து கரெக்டா உங்க ஹைட்டுக்கு எந்த பைக் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த பைக்கை செலக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். ஸோ மிடில் கிளாஸ் பசங்களோட ட்ரீம் வந்து கண்டிப்பா ஒரு பைக் வாங்குறது தான். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு பைக் வாங்கி நிறைய லாங் ரைஸ் போங்க, சேஃபா ஓட்டுங்க, ஹெல்மெட் இதெல்லாம் எல்லாமே போட்டு ஓட்டுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு 2.5 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு பைக் என்னென்ன பைக்ஸ் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி தெரியணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் வீடியோ பண்றேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சேனல் புதுசா வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா கைஸ்.